ஃபாதர் என் வீட்டுக்காரருக்காக ப்ரேயர் பண்ணுங்க ஃபாதர் அப்படின்னாங்க. இல்லம்மா, நற்கருணை ஆராதனை இருக்குது, திருப்பலி இருக்குது, நவநாள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குதுமா, இருந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க, அதெல்லாம் அவரால் முடியாது ஃபாதர், ரொம்ப நேரம் உட்கார முடியாது ஃபாதர், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு அந்த அம்மா என்கிட்ட. நான் உடனே, என்ன இப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன், அவர் இருக்கட்டும், நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி அவர் ஃபுல்லா இருக்க போறான்ட்டு நான் வேண்டிட்டு அவரை உட்கார வச்சேன். இப்ப வரைக்கும் அவர் நெஞ்ச நிமித்தி தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது விஷயம் சொல்லவா? 2 பேரும் சேர்ல இங்க வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க சில பேரு. நான் கீழே வந்து சிலுவை வச்சு அவருக்காக பிரேயர் பண்ணேன். முடிச்சுட்டு பிதாசன் போடும்போது என் கண்ணு அவரை தேடுது. எங்கடா அவரை காணலையேன்னு பார்த்தா, அவரு அது பேரனா பையனான்னு தெரியல எனக்கு, அப்படி நெஞ்சு நிமித்திட்டு நடந்து போய் அங்க போயிட்டு அழகா வந்து உட்கார்ந்துருக்காரு. கடவுளுக்கு ஒரு கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லுங்க மக்களே. இது உண்மை, நான் உங்கள்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லல. அந்த அம்மா சொன்ன வார்த்தை, என் வீட்டுக்காரர் ரொம்ப நேரம் இங்க உட்காரவே முடியாது, ஆனால் தேவ சகாயத்தால் உட்கார வைக்க முடியும். கைகளை தட்டி புனிதருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. நல்லா கை தட்டுங்க. அன்பு மக்களே, மனிதர்களுக்கு பிடிக்காத கடவுளுக்கு பிடித்த 2 பேர். இப்போ ஒரே ஒரு கேள்வி, கையை மட்டும் தூக்குங்க. யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறீங்க கை தூக்குங்க. உயிரோடு இருப்பவர்கள், ஏ அப்பா, கையை கீழே போட்டுக்கோங்க. வெரி குட். உங்க சிரிப்பே காட்டி கொடுக்குது. இப்ப அடுத்த கேள்வி பாருங்க, உயிர்ப்போடு இருப்பவர்கள் கை தூக்குங்க. உயிர்ப்போடு இருப்பவர்கள். ஃபாதர், உயிரோட இருக்கிறது தெரியும் ஃபாதர், உயிர்ப்போட இருக்கிறதுனா என்ன ஃபாதர்? ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உயிரோடு இருத்தல் என்பது வேறு, உயிர்ப்போடு இருத்தல் என்பது வேறு. உயிரோடு இருத்தல் என்பது இருத்தல், உயிர்ப்போடு இருத்தல் என்பது எப்போதுமே உற்சாகத்தோடு ஒரே வேகத்தோடு இருத்தல். நீங்க என்னைய பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வாரமாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் வருபவர்கள் என்னை பார்த்து கொண்டிருப்பார்கள். நான் ஒவ்வொரு வாரமும் இதே வேகத்தோடு தான் இருக்கிறேன் என்றால் உயிர்ப்போடு இருத்தல் முக்கியம், உயிரோடு இருத்தல் முக்கியம் அல்ல. வாழ்க்கையை 3 வகையாக பார்க்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். வாழ்க்கையை 3 வகையாக. முதல் மனிதர்கள் பிழைப்புக்காக வாழ்க்கையை பார்ப்பவர்கள். 2வது வகை மனிதர்கள் இருத்தலுக்காக வாழ்க்கையை பார்ப்பவர்கள். 3வது வகை மனிதர்கள் வாழ்வதற்காக வாழ்வையை பார்ப்பவர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 3க்கு வித்தியாசம் இருக்குது. பிழைப்புக்காக வாழ்க்கையை பார்ப்பவர்கள் யாருன்னா, அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்களேன், எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிற, எப்படி லைஃப் போகுது? அது வாட்ல போகுது. சரி, என்ன பண்ண போறீங்க? எதையோ பண்ணி போப்போம். வெந்ததை தின்னு, வெதி வெந்தா செத்து போயிருவோம். இவங்க தான் முத கேட்டகரி. வெந்ததை தின்னு விதி வந்தா செத்து போயிருவோம். ஏதோ ஓட்டுறது வாழ்க்கைய, போகட்டும். இவங்க வாழ்க்கையில எந்த விடையையும் தேடவே மாட்டார்கள், எந்த பதிலையும் தேடவே மாட்டார்கள். பிழைப்பு வகை மனிதர்கள். 2வது வகை மனிதர்களுக்கு பெயர் இருத்தல் மனிதர்கள். இவங்க பிழைப்பு வகையை விட ஒரு படி மேல. எப்படின்னு சொல்லவா? ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வாழ்க்கையில எதையோ பெறுவதற்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு காலையில வாட்ஸ்அப்ல ரா பழனி அப்படிங்கிறவர் எழுதிய ஒரு கவிதையை வாசித்தேன். அவர் எழுதியிருக்காரு, சிறுவனாக இருந்த பொழுது வறுமை என்னை துரத்தியது ஓடினேன், இளைஞனான போது கல்வி என்னை துரத்தியது ஓடினேன், திருமணமான பின்பு வேலை என்பது துரைத்தது ஓடினேன், இப்பொழுது எதை துரத்தினேன், எதற்காக ஓடினேன் என்பது தெரியாமல் நடுத்தருவில் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஒரு சில பேர் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எங்க போறீங்க? ஃபாரினுக்கு போறேன். எதுக்கு போறீங்க? சம்பாதிக்கணும். என்ன பண்ண போறீங்க? சம்பாதிச்சு வீடு கட்டணும். வீடு கட்டி என்ன பண்ணணும்? நல்லா இருக்கணும். நல்லா இருந்து என்ன பண்ண போறீங்க? நகை வாங்கி போட போறேன். என்ன பண்ண போறீங்க? ஓடிக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப பார்த்தா வீட்டுக்குள்ள 2 பேர் தான் உட்கார்ந்து இருப்பாங்க. இருத்தல் நிலை. இருந்துட்டு போவோம். அதுக்கு என்னென்ன தேவையோ சம்பாதிச்சு வச்சுட்டு போவோம். எனக்கு மட்டும் இல்ல, எனக்கு அப்புறம் வர்ற 10 தலைமுறைக்கு. அப்பாடா, நீங்க சம்பாதிச்சு வச்சதுனால நீங்க மண்டைய போடும் போது உங்க பெட்டிக்குள்ள குண்டுமணி தங்கத்தை கூட உங்க பிள்ளை வைக்காது. ஆமாவா இல்லையா?
இங்க யாராவது இருக்கீங்களா? இல்ல ஃபாதர், என் பையன் நான் போட்டிருக்க செயினோட என்னை அடக்கம் பண்ணிடுவான்னு சொல்லுங்க, நான் அந்த மைக் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஓடி போயிடுறேன். அத கூட என்ன செய்வான்? கண்ணாடி அம்மா சொல்லுங்கம்மா, அத கூட ஆட்டையை போட்டுருவான். அத கூட என்ன செஞ்சிருவான்? உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்க தெரியல, திருடிடுவானா? எடுத்துக்குவான். சரியா? இருத்தல். மூன்றாவது வாழ்தல் என்ற நிலையில் வாழ்பவர்கள். 3 சொல்லியிருக்கிற பிழைப்பு, இருத்தல், வாழ்தல். சொல்லுங்க பாப்போம். இல்ல மெதுவா வாய் கஷ்டப்படாம பேசுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. இருத்தல், வாழ்தல். பிழைப்பு, இருத்தல், வாழ்தல். வாழ்தல் என்று வாழ்பவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இவர்களுக்கு பொருளாதார பிரச்சனையை விட ஆன்மீக பிரச்சனையும் மனது வளர்ச்சியையும் முக்கியமாக பார்ப்பார்கள். இவர்களுக்கு பொருளாதாரம் ஒரு பொருட்டாக இருக்காது, மாறாக மனது எப்படி வளர்கிறது, ஆன்மீகம் எப்படி வளர்கிறது என்பதிலிருந்து தான் கடவுளுக்கு தேவைப்பட்டார்கள். மனிதர்களுக்கு அவர்கள் தேவைப்படவில்லை. 2 நபர்களை உங்களோடு சொல்ல போகிறேன். அந்த 2 நபர்கள் யார்? முதல் நபரை பற்றி இன்றைய முதல் வாசகத்துல வாசிக்க கேட்டோம். 12வது அதிகாரம், இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அதிகாரம் 14, தொடக்க நூல் 12 எடுத்த பாருங்க. அது வரைக்கும் ஆபிரகாம் நிம்மதியா கிடப்பார். கரெக்டா? 75 வயசுங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற பாதி தாத்தா வயசுல நிம்மதியா அவங்க ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. யாரு? ஆபிரகாம். ஒரு தொந்தரவு இல்லை. மனைவி அவரு, சாராய் நானு, நீயே நானு, இப்படியே போய்கிட்டு இருக்க வாழ்க்கையில 12வது அதிகாரத்துல ஒருத்தர் உள்ள வர்றார். நல்ல கவனிங்க. திடீர்னு ஆண்டவர் வந்து 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஆபிரகாமோடு பேசுகிறார். எப்படி? இதோ உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் சொந்தங்களிடமிருந்தும் நீ நான் காண்பிக்கும் நாட்டிற்கு போ என்று ஆண்டவர் சொல்லுவார். அன்பார்ந்தவர்களே, தேவையில்லாததை இந்த ஆபிரகாம் செய்ய தொடங்குகிறார். இப்ப நீங்க உங்க ஊர்ல ஆபிரகாம் வாழ்ந்து திடீர்னு அவர் உங்க ஊரை விட்டு போறாருன்னா கூட்டமா உட்கார்ந்து சொந்தக்காரங்க என்ன சொல்லுவீங்க? சும்மா இறையா, இங்கதான் நல்ல வீடு இருக்குல்ல, நகையெல்லாம் வாங்கியாச்சு இல்ல, சொத்தெல்லாம் கிடக்குல்ல, புள்ள 2 வெளிநாட்டுல வேலை பார்க்கல, துபாயில இருக்குல்ல, அதுல இருக்குல்ல, இதுல இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவரை போக விடாம ஆக்குவோம். ஆமாவா இல்லையா தங்கச்சி? ஆமா இல்லையா? ஆமா தங்கச்சி. அவளுக்கு சொக்கிக்கிட்டு இருக்குது, அப்படியே போறா. ஏய் ஆரா நீ அப்படின்ட்டு. குட். பாவம் டயர்டா இருப்பாங்க போல. வெரி குட். ஆனா பையோட வந்திருக்கிறீங்க. எதுக்கு? இது முடிச்சு காய்கறி வாங்க போவீங்களா? இல்ல ஒரு சில பேர் பிக் ஷாப்பரோட வந்திருக்கீங்க, இந்த பையோட வந்திருக்கீங்க. எதுக்கு? கேட்கல. சாப்பாடு வாங்கிட்டு போகவா? ஓ, தண்ணிக்கு இவ்வளவு பெரிய பையா? ஏ அப்பா, ட்ரம் கணக்குல இருக்குது பையி. சரி, அதை வச்சுக்கோங்க. இல்ல சும்மா விளையாட்டுக்கு தான் பார்த்தா பெரிய பாருங்க, பெரிய பையு. இந்த பாருங்களேன், ப்ளூ பச்சை கலர் பாட்டிலுக்கு பெரிய பைய வச்சிருக்கிறாங்க. தண்ணி வாங்கிட்டு போவாங்களா? சரி, ஏதோ பண்ணுங்க. இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப யோசித்து பாருங்க, ஆபிரகாம் சொல்றாரு நான் வேற ஒரு கடவுள் நாட்டுக்கு போறேன்ட்டு. சொந்தக்காரங்க என்ன சொல்லிருப்பாங்க? யோ, தேவையில்லாதெல்லாம் செஞ்சுட்டு கிடங்க, வயசை 7 வயசு ஆயிடுச்சு, 75 வயசு ஆயிடுச்சு, இன்னும் எதுக்கு ஆண்டவர் கீண்டவர் கிடங்க அப்படின்னு இருப்பாங்க. தேவையில்லாததை ஆபிரகாம் செய்தார். தேடிய பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மக்கள் பார்வையில் தேவையில்லாததை செய்தார், ஆனால் கடவுள் பார்வையில் அவர் தேவைப்பட்டார். எனவே ஆபிரகாமுக்கு தேவையானதை கடவுள் செய்து கொடுக்கிறார். அதான் முக்கிய. மக்களே, நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு வேற தேவையில்லாம இருக்கலாம், ஆனால் கடவுளுக்கு இன்று இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் தேவைப்பட்டீர்கள். உங்களுக்கு தேவையானதை கடவுள் செய்வார். கை தட்ட மாட்டீங்களா? நிச்சயமாக செய்வார். அதனால் தான் ஆபிரகாம் வாழ்க்கையை பாருங்க, கடவுள் தேவைப்பட்டவுடன் ஓடுறார். மக்கள் பார்வையில் அவர் தேவையில்லை, தேவையில்லாததை செய்றாரு. நல்ல சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு தேவையில்லாததை செய்தார். கடவுளை தேடி ஓடுறார். போற வழியில வர்ற துன்பங்களை பாருங்களேன். நீங்க பைபிள்ல வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அதே தொடக்க நூல் 12வது அதிகாரம் 11வது வசனத்துல
சாராவும் ஆபிரகாமும் போவாங்க. போற வழியில ஆபிரகாம் 2 பேரும் டயலாக், 75 வயசு கிழடுகளுக்கு டயலாக். ஆபிரகாம் சொல்லுவார் சாராவை பார்த்து, நீ ரொம்ப அழகா இருக்கிற, அந்த நாட்டுல உன்னை பார்த்து அரசன் மயங்கிருவான், அதனால நீ அங்க போய் என்ன சொல்லு, என் தங்கச்சின்னு சொல்லிரு. எப்பேற்பட்ட கிழவன் இந்த ஆபிரகாம் கிழவன், என் தங்கச்சின்னு சொல்லிரு, அப்பதான் நான் தப்பிச்சுக்குவேன். இது அதுக்கு மேல இந்த அம்மா அங்க போய் மாட்டிக்கும். இது யாரு? எங்க அண்ணன். இங்க பாருங்க, கணவன் மனைவியும் உயிருக்கு பயந்து, அதான் உயிரோடு இருத்தல். புரியுதான சொல்றது? உயிரோடு இருப்பவர்கள் தப்பிப்பாங்க, உயிர்ப்போடு இருப்பவர்கள் எதிர்த்து நிற்பார்கள். யோசிச்சு பாருங்க, முதல் துன்பம் ஆபிரகாமுக்கு யார் வழியா வருது? கட்டுன பொண்டாட்டி வழியாக வருகிறது, சொந்த மனைவியால் வருகிறது. பல நேரத்துல இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணும். அதனாலதான் சொல்லுவாங்க, கல்யாணமான புதுசுல கார ஒரு பையன் திறந்தா அது புது கல்யாணம், அந்த அம்மாவே திறந்து வெளியில வந்தா அது 5 வருஷம் ஆன கல்யாணம் அப்படின்னு அர்த்தம். தெரியுமா உங்களுக்கு? நான் இதெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்கேங்க. அவரே இறங்கி திறந்து விட்டார்னா ஓ புது ஒய்ஃப் போலுக்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அம்மாவே திறந்து வெளியில வந்தா பழைய ஒய்ஃப் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையிலங்க ஒண்ணும் இல்லை, இதை தாண்டி நம்ம என்ன ஊர் இருக்கு, மிளகு மூடுக்கு பக்கத்துல ஒரு டீ கடையில டீ குடிக்கிறதுக்காக நின்ன. எனக்கு இந்த பக்கம் வந்தா கட்டாஞ்சாயா குடிக்க ரொம்ப பிடிக்கும். அங்க நின்று குடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு காரு பைக் நிப்பாட்டிட்டு ஒரு கார் விருன்னு வந்துச்சு, கேரளா போட்டுருந்துச்சு. அப்படி வந்த உடனே நல்ல புது காரு. அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் உள்ள புதுசா யாரோ உட்கார்ந்து இருக்காங்கன்ட்டு. தலைவர் இறங்கினாரு, டிரைவர் சீட்ல வேகமா இறங்கி கதவை திறந்தாரு. அந்த அம்மா உள்ள இருந்துகிட்டே, எனக்கு ஒரு காஃபி போதும் அப்படின்னு மலையாளத்துல சொல்லிச்சு. நான் புரிஞ்சுக்கிட்டேன் புதுசு போலுக்க அப்படின்ட்டு. ஏமா வருத்தப்படாத, 1 வருஷத்துக்கு அப்புறம் நீயா கதவை திறந்து வராட்ட உன் வீட்டுக்காரர் உள்ளே வச்சுட்டு போயிருவாரு. கரெக்டா? ஆமாவா இல்லையா? தொடக்கம் மனைவிட்டு இருந்தா வந்துச்சு. 2வது பாருங்க, 13வது அதிகாரம் 16வது வசனத்துல அவருடைய உறவுகளுக்குள் சண்டை வரும். யாரு? ஆபிரகாமின் உறவுகளுக்கும் லோத்தின் உறவுகளுக்கும் சண்டை வரும். 2வது நம்ம வாழ்க்கையில தடையா வர்றது யாரு? நம்முடைய உறவுகள், சொந்தங்கள். நீங்க வளர வளர உங்களை தடையாக்குகிறது யாரு? உங்க சொந்தங்கள் தான் உங்களை தடையாக்குவாங்க. 3வதா பாருங்க, அதே 17வது அதிகாரத்துல அவருடைய சொந்த பிள்ளைகளால் அவருக்கு பிரச்சனை வரும். யாரு தெரியுமா? ஈசாக்கு பிறந்துருவாரு, இஸ்மாயிலும் பிறந்துருவாரு. 2 பேருக்கு சண்டை. அப்ப சாரா போய் சொல்லுவாரு, உம்முடைய பணிப்பெண்ணை என்ன செஞ்சிரு, விரட்டி விட்டுரு. பிள்ளைகளால் பிரச்சனை. இப்ப பாருங்க, குடும்பத்துல மனைவி மட்டுமல்ல, 2ஐயும் சேர்த்துக்குவோம். நான் பைபிள்னால சொன்னேன். குடும்பத்துல கணவரால் பிரச்சனை வருது. குடிநோயாக இருந்தால் யாரால பிரச்சனை? குடும்பத்துல கணவரால. மனைவி கொடுக்கிற காசு சிக்கனமா செலவழிக்கலன்னா யாரு பிரச்சனை? மனைவி. 2வது நம்முடைய உறவுகளால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை. அன்பார்ந்தவர்களே, உங்கள் வாழ்க்கையில இந்த வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது, தடைகள் வருகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை விடுதலை பயண நூல் 14:14 சொல்லுகிறது. ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்லுவார், உன் வாழ்க்கையில பிரச்சனை வருகின்ற பொழுது போராடாதே, அமைதியாக இரு. இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க, இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க, இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க, இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க, இயேசு வாழ்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அமைதியாக இரு, நீ போராட வேண்டாம். ஏன்னா யார் போராடுவார் என்பதை எரேமியா புத்தகத்துல அழகாக வாசிக்கிறோம். எரேமியா சொல்லுவார், நான் சின்ன பிள்ளை, என்னால போரிட முடியாது என்ற பொழுது கடவுள் சொல்லுவார், உன்னை காக்கவும் உன்னை விடுவிக்கவும் நான் இருக்கிறேன். கைகளை தட்டுங்க, ஆண்டவருக்கு நல்ல கை தட்டுங்க. நீ போரிடாத, உனக்காக உன்னை காக்க நான் போரிடுவேன், உன்னை விடுவிக்க நான் போரிடுவேன், உன்னை எதிரிகளிடமிருந்து காப்பாற்ற நான் போரிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் அமைதியாக இருந்தார், அவர் குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டார். ஆபிரகாம் பேசவே இல்லை. இந்த 3 நிகழ்வுகள்ல அமைதியா இருப்பாரு, ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். இதனுடைய இன்னொரு நிகழ்வைத்தான் இன்றைய முதல் வாசகத்துல வாசிக்க கேட்டோம். அவருடைய உறவினரை எதிரிகள் பிடிச்சிட்டு போயிருவாங்க. ஆபிரகாமுக்கு செய்தி காதுல வரும், உங்க உறவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, சொத்தை எடுத்துட்டு போயிருவாங்க. ஆபிரகாம் என்ன செய்வாரு?
ரெண்டு விஷயத்தோடு போராடுவார். அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, தேவசகாயம் புண்ணிய பூமியில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த செய்தியை ஆண்டவர் இன்றைக்கு தருகிறார். நல்லா காதுல வாங்கிக்கோங்க. உங்க வாழ்க்கையில போராட்டம் வரும் பொழுது உங்கள் பணத்தையோ உங்கள் செல்வத்தையோ சொத்தையோ நம்பாதீர்கள். ரெண்டு காரியத்தை நம்புங்கள். ஒன்று, உங்கள் குடும்பத்தை நம்புங்கள். ஆபிரகாம் என்ன செய்யறாரு? தன் குடும்பத்தில் உள்ள 318 பேரோடு போரிட செல்லுகிறார். வந்துச்சா வாசகத்துல? இன்னைக்கு முதல் வாசகத்துல 318 பேரோடு போரிட போனார். உங்க வாழ்க்கையில போராட்டம் வரும் பொழுது உங்க குடும்பத்தில் இருப்பவர்களோடு சேர்ந்து போராடுங்கள். எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜெபம்? கை தூக்குங்க. குடும்ப ஜெபம் உள்ளவர்கள்லாம். குடும்ப ஜெபம்னா நீங்க மட்டும் இல்ல, உங்க கணவர் மனைவி, சப்போஸ் அவர் ஃபாரின்ல இருந்து அவரை விட்டுருங்க, நீங்க உங்க பிள்ளைங்க மட்டும் ஜெபிக்கிறவங்க கை தூக்குங்க பாப்போம். யோஸ் அதுல பாதி கை எங்க போய் பாத்தீங்களா? புரியுதா நான் சொல்றது மக்களே? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அங்க போனா இங்க போனா, அந்த ஜெப கூட்டம் போட்டாவுக்கு போனா, காட்டாவுக்கு போனா, அங்க போனா இங்க போனா இல்ல. உங்களுக்கு பதிலை குடும்பம் தான் வைத்திருக்கிறது. அதனால் தான் அழகா தன்னிடம் இருந்த 318 பேரை வைத்து போரிட்டார், ஜெயித்தார். குடும்ப ஜெபத்திலே நிலைத்திருங்கள். உங்களை எதனாலும் அசைக்கவே முடியாது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கடவுளுக்கு பயன்பட்டு மனிதருக்கு பயன்படாத ஆபிரகாம் முதல் நபர். இரண்டாவது நபர் யார் தெரியுமா? இவர் தாங்க. இவர்தான். யோசித்து பாருங்க. நம்பூதிரிகள் குடும்பத்துல பிறந்தவர், நல்ல பணக்காரருங்க. நீங்களும் நானும் இருந்தா என்ன பண்ணிருப்போம்? யோசித்து பாருங்க. நிறைய குருக்கள் அருட்சகோதரிகளை பத்தி ஒரு சில நேரத்துல காதுல கேட்பேன், வீட்டுல கஷ்டம் போல அதான் சாமியாருக்கு வந்திருக்காரு அப்படின்னு. என்ன அர்த்தம்? பணக்கார வீட்டு பிள்ளைங்க சாமியார் ஆகக்கூடாது. எனக்கு இது புரியவே இல்லைங்க. இது பணக்காரருடைய பெரிய வாய்ப்பு. ஒரு நம்பூதிரி குடும்பம். உங்களுக்கு தெரியுமா, நம்பூதிரி குடும்பத்துல மூத்த மகனுக்கு மட்டும்தான் கல்யாணம் நடத்துவாங்க. இவர் மூத்த பிள்ளையா பிறந்துட்டார், தப்பிச்சுக்கிட்டார். அதனால அழகான ஒரு மனைவிய தன்னுடைய மனைவியாக்கி கொண்டார். இப்ப பாருங்க, 1712 பிறக்கிறார். நம்பூதிரி குடும்பம், அரண்மனையில மேஸ்திரி வேலை, பணத்தை பிரிச்சு கொடுக்கிற வேலை. உங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரியுமா தெரியாதா? அவருடைய வரலாறு தெரியுமா தெரியாதா? என்ன வானதூர் மாதிரியே பாக்குறீங்க? குட். பணத்தை பிரிச்சு கொடுக்கிற மேஸ்திரி வேலை. நிம்மதியா இருந்தாருங்க. ஆனால் 1745 33வது வயது, இயேசுவினுடைய மரித்தல் வயது, இவருடைய பிறத்தல் வயது. கைகளை தட்டுங்க மக்களே. இயேசு மரித்த வயது 33, தேவசகாயம் பிறந்த வயது 33. 1745 தன்னுடைய பெயரை நீலகண்டன் என்பதிலிருந்து தேவசகாயமாக மாற்றி கிறிஸ்துவுக்குள் உள்ளே வருகிறார். ஊர் என்ன சொல்லிருக்கும்? சொந்தக்காரங்க என்ன சொல்லிருப்பாங்க? நீலகண்டம், உங்களுக்கு இது தேவையா கேட்டுப்பாங்களா இல்லையா? ஏன் நல்ல காசியா, ஜம்முன்னு வாழ்க்கை, அரண்மனையில நல்ல வாழ்க்கை, எதுக்குயா தேவையில்லாத செய்த? ஆனால் மனிதர்களுக்கு இவர் தேவைப்படவில்லை, கடவுளுக்கு தேவைப்பட்டார். கை தட்டுங்க மக்களே, கை தட்டு. மனிதர்களுக்கு தேவைப்படவில்லை, இவர் கடவுளுக்கு தேவைப்பட்டார். அதனால்தான் எந்த துன்பங்கள் வந்தாலும் அவர் சந்திப்பதற்கு தயாராக வெளியில் வந்தார். அன்பார்ந்த சகோதரனே சகோதரி, இன்று நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம், உங்களுக்கு வாழ்க்கையில் இடரல் வரும் பொழுது மன உறுதியோடு இருங்கள். மன உறுதியோடு இருங்கள். தூக்கி எறிந்தார்கள், வெட்டினார்கள், அடித்தார்கள், தூக்கி கீழே போட்டார்கள், சிறையில் போட்டார்கள், பாம்புகள் கடித்தது, தேள்கள் கடித்தது, அத்துணையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்டார். அதனால் தான் சொன்னேன், மனிதர்களுக்கு இவர் தேவையில்லை, கடவுளுக்கு தேவைப்பட்டார். நீங்க யாருக்கு தேவைப்பட போறீங்க? உங்க மனிதர்களுக்கு தேவைப்பட்டால் மண்ணோடு போய்விடுவோம், கடவுளுக்கு தேவைப்பட்டால் உயர்த்தப்படுவோம். இவரை யோசித்துக்கோங்களேன். இவரும் உங்களை என்னை மாதிரி என் வீட்டுக்கு நான் இருந்தா போதும், என் வீட்டம்மாவுக்கு நல்லா சம்பாதிச்சு கொடுத்தா போதும் இருந்திருந்தா இவர் இங்க நின்றுப்பாரு. எங்க இருந்திருப்பாரு? எங்கேயோ ஒரு இடத்துல 6 அடியில முடிஞ்சு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போயிருக்கு. கரெக்டா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் கடவுளுக்கு தேவைப்பட்டதால் உங்களுக்கு முன்பாக மார்தட்டி நிற்கின்றார். நான் மனிதர்களுக்கான வல்லவன், கடவுளுக்கானவன் என்று சொல்லுகின்ற ஒரு மாபெரும் புனித தேவசகாயம்.
இந்த மாபெரும் புனித தேவசகாயம் போராடுகின்ற பொழுது இன்றைக்கு நற்செய்தியில் வந்தது போல நீங்கள் பேச வேண்டாம், என் தந்தையின் ஆவியாரே உங்களுக்காக பேசுவார். ஆபிரகாமுக்கு கடவுள் ஆவியார் பேசினார், தேவசகாயத்திற்கு கடவுள் ஆவியார் பேசினார். எப்படி பேசினார்கள் என்பதை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மோசே வழியாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். எனவே அன்பு மக்களே, இன்றைய செய்தி, நீங்கள் கடவுளுக்கானவர்களா மனிதர்களுக்கானவர்களா? மனிதர்களுக்கானவர்கள் என்றால் மண்ணோடு போய்விடுவோம், கடவுளுக்கானவர்கள் என்றால் உயர்த்தப்படுவோம், வானலாக உயர்த்தப்படுவோம். கடவுளுக்காக வாழ்வது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. திருப்பலியில் நல்ல முறையில் பங்கேற்றுக் கொள்ளுங்கள், செய்கின்ற காரியத்தை ஆர்வத்தோட செய்யுங்க. நற்கருணை ஆராதனை நடக்குது, திருப்பலி நடக்குது. நமக்கு தெரியும் 11 மணிக்கு திருப்பலின்ட்டு. ஆனா நான் என்ன செய்வேன், 12:50க்கு தான் கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போன அதுல ஒரு பை வேற, பையோட கைவீசம்மா கைவீசு. நோ, முழு திருப்பலி, முழு திருப்பலி. இன்னைக்கு உண்மையிலே சந்தோஷப்படுறாங்க, வழக்கமா வர்றவங்களை விட இன்னைக்கு நிறைய பேர் ஆராதனையில் இருந்தீர்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் மக்களே, கடவுள் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். உங்கள் போராட்டத்திற்கு அவர் ஒரு பதில் தருவார். உங்களை காப்பதற்காக இயேசு உங்க பக்கத்துல இருப்பார். உங்களை விடுவிப்பதற்காக இயேசு பக்கத்துல இருப்பார். உங்களை தாங்கி பிடிப்பதற்கு இயேசு பக்கத்துல இருப்பார். உங்களை காப்பதற்காக நம் ஆண்டவர் எவ்வாறு தேவசகாயத்தோடு இருந்தாரோ, எவ்வாறு ஆபிரகாம் பக்கத்துல இருந்தாரோ, அவரை பெரிய இனமாக்கினாரோ, உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார் உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு திருப்பலியில் பங்கேற்போம். ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.